ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். ரெப்கோ பேங்க்குடைய எக்ஸாம் டேட் என்ன, எக்ஸாம் லெவல் என்ன, எத்தனை மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், இந்த டவுட்டை ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம சேனலில் அண்ட் டெலகிராம் குரூப்பில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதுக்கான கிளாரிட்டி வீடியோ தான் இது. ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸஸ் அபித் சார் ஆப்பில் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற பேரில் அவைலபிளாக இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கான கிளாஸஸ் அங்கே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இந்த கன்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, முக்கியமா நம்ம ஆஸ்பிரண்ட் டெலகிராம் குரூப்ல கேட்ட அந்த டவுட்ட ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் எத்தன மாசம் சார் படிக்கணும்னு குரூப்ல கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா இந்த எக்ஸாம் நவம்பர் 8ஆம் தேதி நடக்குது. அப்போ அக்டோபர், செப்டம்பர், ஆகஸ்ட்ட நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சிடணும். அக்டோபர் 3 வீக் வர கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஈவன் 4த் வீக்ல கூட லைட்டா டச் பண்ண வாய்ப்பு இருக்கு. பேங்க் எக்ஸாம்னா கூட 1 மந்த்ல சில எக்ஸாம்ல தான் கேட்பாங்க. இதுவும் பேங்க் எக்ஸாம் தான். பட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் ரீசென்ட் மந்த்ல அதிகமான ஃபோக்கஸ் வைப்பாங்க. அண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேங்கிங் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டூ பேங்கிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ், பேங்கிங் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக இருக்கும். நேற்று எஸ்பிஐ வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். பெஸ்ட் சோர்ஸ் ஃபார் பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா அஃபேர்ஸ் கிளவுடு. அதுக்கடுத்து ஸ்மார்ட் கிடாவும் ஸ்டடி ஆகிக்கும். இதில் ரெண்டுத்தில் ஏதாச்சும், இது மூணுத்தில் ஏதாச்சும் 2 படிங்க. முடியலன்னா அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒன்றாச்சும் படிச்சுட்டு போங்க அப்படின்னு. அஃபேர்ஸ் கிளவுடில் இருக்கக்கூடிய பேங்கிங் கண்டென்ட் அண்ட் கியூஎன்டிஏ பிடிஎஃபை மந்த்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை தயவு செஞ்சு நீங்கள் இந்த லாஸ்ட் 3 மாதத்துக்காச்சும் படிச்சுட்டு போயிருங்க. நிறைய கொஷின்ஸ் அது வந்து கவர் ஆகும். ஓகேங்களா? அஃபேர்ஸ் கிளவுடில் நீங்கள் பேக்கேஜ் வேணும் அப்படின்னா ஏகே10 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மார்ட் கிடாக்கும் இதே கோடு தான், எக்ஸாம் ரேலி ஆப்புக்கும் இதே கோடு தான். அதில் எல்லாம் ஏதாச்சும் நீங்கள் வாங்குனீங்கன்னா நம்ம கோடை யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டிஸ்கவுண்ட் என்னவோ அதை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்பிஐ கிளர்க்கில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லியிருப்பேன். இந்த எக்ஸாமுக்கு அக்டோபர், செப்டம்பர், ஆகஸ்ட் இந்த மந்த்ஸுக்கு அதிகமான ப்ரையாரிட்டி கொடுங்க. மே, ஜூன், ஜூலையை அடுத்து கவர் பண்ணிட்டு போங்க. எதையும் ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடாது. இதை மேலோட்டமாவாச்சு ஏதாச்சும் கேப்சூலாச்சும் கவர் பண்ணிட்டு போங்க. அதுலேருந்து கொஷின் இருக்கும். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அப்படிங்கிறது நம்ம தரவாக படிச்சுட்டு போனால் ஓரளவுக்கு சேஃபர் சைடாக ஃபீல் பண்ணலாம். அதை தாண்டி அவங்க ட்ரெண்டு மாற்றி கேட்டாலும் வாய்ப்பு இருக்குது. பட் இதுதான் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கான ஒரு ட்ரெண்டு. லாஸ்ட்டு நடந்த யுஐஐசி அசிஸ்டன்ட், ஏஓ, அப்புறம் இந்த என்ஐசியில் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் அனலிசிஸ் பண்ணும்போது ரீசெண்ட் மந்த்தை தான் கேட்டிருந்தாங்க கரண்ட் அஃபேர்ஸில். அப்போ நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. எக்ஸாம் லெவல் என்ன லெவலில் சார் இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. ப்ரிலிம்ஸ் லெவலில் நல்லா கேட்டுக்கோங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஓகேங்களா? என்னன்னா 25 நிமிஷத்தில் 40 கொஸ்டின். ரீசனிங்கோ, ஆப்டிடியூடையோ, இங்கிலீஷோ, ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் எல்லாத்தையுமே நீங்கள் 25 நிமிஷத்தில் 40 கொஸ்டின் கவர் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் வீக்காக இருக்கீங்கன்னா, நம்ம கோர்ஸில் அபித் சார் வந்து இப்போ 50 செட்டு என்ன கொண்டு வராருன்னா, பேராஜம்பில் நம்ம டெஸ்ட் பேட்சில் கொண்டு வர போகிறாரு. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எஸ்பிஐ கிளர்க்கில் பேராஜம்பில் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அது வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் பேட்சில் இப்போ பேராஜம்பிள் நிறைய கொண்டு வராங்க. சரிங்களா? அண்ட் ஆப்டி ரீசனிங்க்கான கான்செப்ட் மொத்தமாக மெயின்ஸுக்குன்னு தனியாக இனிமேல் ப்ரொவைட் பண்ணுவோம். அதை விட்டுருங்க. மற்ற வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்த்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் இது அந்த லெவலில் தான் இந்த எக்ஸாம் இருக்கும். ஒரு ப்ரிலிம்ஸ் லெவல் இன் பிட்வீன் கிளர்க் ப்ரிலிம்ஸ்லேருந்து ஆர்ஆர்பி பிஓ இன் பிட்வீனில் இருக்கும். நீங்கள் இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாள் கிளர்க் டெஸ்ட் எடுங்க, ஒரு நாள் ஆர்ஆர்பி பிஓ டெஸ்ட் எடுங்க, ஒரு நாள் ஆர்ஆர்பி கிளர்க் டெஸ்ட் எடுங்க, ஒரு நாள் ஆர்ஆர்பி பிஓ டெஸ்ட் எடுங்க. இங்கிலீஷ் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் படிக்கலாம். இல்லை நீங்கள் வச்சிருக்கக்கூடிய மார்க் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரெப்கோ பேங்க் டெஸ்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக இந்த எக்ஸாமுக்கு என்ன தேவைன்னா 25 நிமிஷத்தில் 40 கொஸ்டின் இருக்குது. கண்டிப்பாக அதை நம்ம கவர் பண்ணணும். ஸ்பெஷலாக தனியாக இந்த எக்ஸாமுக்குன்னு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுவேன். பட் இந்த டாபிக் எக்ஸாம் லெவல் என்ன அப்படின்னா ப்ரிலிம்ஸ் லெவல் தான். ஓகேங்களா? மற்றபடி எந்த டாபிக் வெயிட்டேஜ் எதுக்கு அதிகமாக இருக்கும், எந்த டாபிக் நம்ம ஸ்பெஷலாக ஃபோக்கஸ் பண்ணி அதிகமான ப்ராக்டிஸ் பண்ணணும், அதெல்லாம் நான் செப்பரேட் வீடியோவில் சொல்கிறேன். இதில் சொன்னால் டியூரேஷன் அதிகமாகிடும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் டேட் அப்படின்னு பார்த்தா நவம்பர் 8. ஸோ இந்த வீடியோட கிளான்ஸ் ஒரு டைம் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் நம்ம
இந்த எக்ஸாமும் சரி, எல்லா அப்கமிங் எல்லா எக்ஸாமும் கிளாஸு, டெஸ்ட் பேட்ச்ங்கிற பேர்ல அபித் சார் ஆப் வெப்சைட்ல இருக்கு. பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்பஸ் க்ளவுட்ல பேக்கேஜ் வேணா ஏகே10 அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மார்ட் கிட்டா, எக்ஸாம் ரெடி இதெல்லாம் ப்ரமோஷனு. ஓகேங்களா? அத தாண்டி நீங்க இதுல கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்னா, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், மே, ஜூன், ஜூலை இந்த மாசத்துல இந்த இந்த மேல ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய இந்த 3 மாசத்தையும் தெளிவா படிங்க. முக்கியமா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டூ பேங்கிங் இண்டஸ்ட்ரின்றதுனால மந்த்லி பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸை கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. எக்ஸாம் லெவல் ப்ரிலிம்ஸ் லெவல்ல தான் இருக்கும். அப்ரோச் பண்ற மாரி தான் இருக்கும். நமக்கு தேவை ஸ்பீடு தான். ரொம்ப பெரிய பெரிய கான்செப்ட்லாம் கேட்க மாட்டாங்க. கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. அதனால கான்செப்ட்ட நீங்க லேர்ன் பண்ணுங்க. எய்தர் நம்ம கோர்ஸ் இல்ல வீடியோ வேற எங்கேயாச்சும் வீடியோ கோர்ஸ் இல்ல YouTubeல எங்க இல்ல கோச்சிங் சென்டர்ல எங்க நீங்க படிச்சிருந்தாலும் கான்செப்ட்ட லேர்ன் பண்ணிட்டு பிரிலிம்ஸ் லெவல்ல இருக்கக்கூடிய கொஸ்டின ஒரு நாள் பிஓ பிரிலிம்ஸ், ஒரு நாள் கிளர்க் பிரிலிம்ஸ், ஒரு நாள் பிஓ பிரிலிம்ஸ், ஒரு நாள் கிளர்க் பிரிலிம்ஸ் மாத்தி 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 பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, உங்களுடைய அந்த சால்விங் எபிலிட்டி ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆயிடும். அப்ப அங்க உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம் டேட் நவம்பர் 8 கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் தான் இருக்கு. கண்டிப்பா அந்த 40 நாள்ல பிராக்டிஸ் பண்ணா ஆப்ட் ரீசனிங்லாம் அச்சீவ் பண்ணிடலாம். நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது தான் உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், இங்கிலீஷ் தான் இந்த எக்ஸாம நம்ம பாஸ் பண்ணுவோமா, பாஸ் பண்ண மாட்டோமான்னு டிசைட் பண்ணும். ஏன்னா எல்லாருமே கிடையாது. யாரெல்லாம் ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி, ப்ராப்பரான கான்செப்ட் தெரிஞ்சு பிராக்டிஸ் பண்றாங்களோ, அவங்க ஆப்ட் ரீசனிங்ல மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் குடுத்துருவாங்க. இங்கிலீஷு, கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் கம்ப்யூட்டர். இது 3ம் தான் நெறைய பேர் லேகிங் ஆகக்கூடிய சப்ஜெக்ட். கண்டிப்பா நீங்க பார்க்கக்கூடிய எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்குமே சொல்றேன். இந்த 3 சப்ஜெக்ட்ல ஏதான ஒரு வீக்னஸ் ஆச்சும் இருக்கும். எய்தர் இங்கிலீஷ் வராது, இல்லன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வராது, அப்படி இல்லன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வராது. டச்ல இருந்திருக்க மாட்டீங்க. அப்ப அந்த 3 குறைய நீங்க ரெக்கவர் பண்ணிட்டீங்க. அலாங் வித் தட் இந்த பிராக்டிஸ் இந்த லெவல் கிளர்க் லெவல், பிஓ லெவல் ஒரு நாள் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே கரண்ட் அஃபேர்ஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண வாய்ப்பு இருக்குது. 30 வேகன்சிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 30 வேகன்சிஸ் இருக்குது. 30 வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால கம்மி அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு நிறைய பேர் அப்ளையே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கிளியர் பண்ணக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. இன்டர்வியூ கிடையாது. இது ஒரு கவர்மெண்ட் பேங்க் தான். அதே சமயம் உங்களுக்கு ஈஸி லெவல் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால டாப்பருக்கும் ஒரு ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் பெரிய வித்தியாசத்தை நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. அதனால கரண்ட் அஃபேர்ஸ் யார் நல்லா பண்றாங்களோ, அவங்க நீங்க ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்டா இருந்தா கூட கிளியர் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா, நீங்க அட்டெண்ட் பண்ற அதே 40 கொஸ்டின் தான் அவங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். எல்பிஓ மாதிரி ஒரு எக்ஸாம் பட் எல்பிஓ அளவு கூட டஃப்னஸ் இருக்காது. எப்படி எல்பிஓல எல்லாருமே ஆப்ட் ரீசனிங் ஃபுல்லா போட்டுடுறாங்களோ, அந்த மாதிரி இதுலயும் அட்டெண்ட் பண்ணக்கூடிய நிறைய சான்சஸ் இருக்கு. எக்ஸாம் ஈஸி லெவல்ன்றதுனால. ஸோ, நமக்கு இங்க டிஃபரன்ஸ் எத கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, கரண்ட் அஃபயர்ஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், இங்கிலீஷ். தெளிவா படிச்சுக்கோங்க. நம்ம கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் நம்ம அஃபேர்ஸ் க்ளவுட் சோர்ஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏகே10 அப்படிங்கிற கோட யூஸ் பண்ண மறந்துறாதீங்க. அபித் சார் ஆப்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச் பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. வெறும் 666 தான். அதுவும் நேத்துலாம் ஆஃபர் 566 போச்சு. ஸோ, இப்ப 666 உங்களுக்கு பெரிய அமௌண்ட் கிடையாது. பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. அண்ட் இந்த வீடியோவோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. இதோ பாருங்க நவம்பர் 8 தான் எக்ஸாம். தேங்க் யூ.